ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கரெக்டாக 5:50க்கு எழுந்து 10 மினிட்ஸில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். டைமில் வந்துட்டு கிளாக் வந்துட்டு 50 மினிட்ஸ் அதிகமாக வச்சுருக்கேன். எப்பயும் போல் மார்னிங் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வாக்கிங் பண்ண வரத்துக்கு முன்னாடியே ஏதாவது ஊற வைக்கணும் லஞ்சுக்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னா ஊற வைக்கிறது சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன்லாம் இருக்குல்ல, அது மாதிரிலாம் பண்ணிட்டு தான் வருவேன். கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சு, பனிமூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மார்னிங் எழுந்தவுடனே டீடாக்ஸ் ட்ரிங்க்கு இல்லைனா ஜீரோ வாட்டர், ஹாட் வாட்டர் குடிக்கணும்னு நினைப்பேன். எனக்கு வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது. அதனால நான் வெறும் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதுனால ஹாட் வாட்டர் குடிச்சோன்னா நடக்கிறப்ப ரொம்ப பசி எடுத்துக்குது. அதனால ஹாட் வாட்டரும் மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் குடிக்கிறதில்ல. வாக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு க்ரீன் டீ குடிப்பேன். அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெரஸ்க்கு வந்துடுவேன். நான் ஸ்கிப்பிங் பண்ணுறது ஒரு நாள் பண்ணுவேன், ஒரு நாள் பண்ணாமல் இருப்பேன். வாக்கிங் கன்ஃபார்மாக இருக்கும். ஸ்கிப்பிங்கும் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக பண்ணிட்டு வரேன். ஏன்னா கொஞ்சம் டைமிங் முன்ன பின்ன இருக்கும். தம்பி பாப்பா எழுந்துட்டாங்க அப்படின்னா ஸ்கிப்பிங் பாதியே விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன, குழந்தைங்க தானே எல்லாமே, அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதனால நான் ஸ்கிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ பாப்பா தம்பி யாரும் எழுந்திரிச்சிட்டாங்கன்னா எனக்கு சவுண்டு கேட்கும். நான் கீழே போயிடுவேன் அவங்கள பார்க்குறதுக்காக. நம்ம இப்போ 100 டேஸ் வெயிட் லாஸில் இன்றைக்கி 15th டே. அதனால நான் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கிப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ ஸ்கிப்பிங் பண்ணுறது கஷ்டமாகவே இல்லை. ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் கேப் விட்டாச்சு. ஃபஸ்ட் டைம் ஆகிறப்போ கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. நார்மலாக கேஷுவலாக தான் ஸ்கிப்பிங் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காகவே இருந்துச்சு. அதனால எனக்கு ஸ்வெட்டிங் ஆகவே இல்லை. ஆனால் ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, அதாவது கொஞ்சம் கிளைமேட் வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஸ்வெட்டிங் அதிகமாக ஆகிறப்போ ரொம்ப டயர்டாகிற மாதிரி இருக்கும். முடித்ததும் ஒரு க்ரீன் டீ. என்னோடய கப்பை தம்பி எடுத்துக்கிட்டா, அதனால் நார்மல் டம்ளர்லேயே எடுத்துக்கிட்டேன் க்ரீன் டீயை. அதோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்போட்டா மட்டும் வாஷ் பண்ணி சாப்பிட்டேன். நல்லா பழுத்த பழம் ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதோடு சப்போட்டா 2 தானே சாப்பிட்டோம். அதனால் நல்லா பசி எடுத்துக்கும் பாருங்கள் 11:30 டைம்லலாம். அதனால் நல்லா ஒரு மோர் ஜீரா நல்லா நுணுக்கி போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு குடிக்கிறப்பயே. நல்லா மத்தியானம் லைட்டாக வெயில் வந்துருச்சு. அதனால் மோர் குடிக்கிறப்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 o'clock டைமில் 2 கொய்யாப்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். காலையில் க்ரீன் டீ குடித்ததுக்கப்புறமா நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தம்பி தம்பி எல்லாம் ரெடி பண்ணி விட்டு, பாபாவை எல்லாமே லஞ்செல்லாம் ரெடி பண்ணி வச்சு, தம்பிக்கு லஞ்ச் ரெடி பண்ணி வச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வச்சு, அவனை வேன் வந்தோடனே வேன் ஏற்றி விட்டு ஸ்கூலுக்கு, அப்புறம் பாபாவும் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டு வேலையும், வீடு கூட்டுறது, துடைக்கிறது, பெருக்கிறது, துவைக்கிறது, காய வைக்கிறது, மடைக்கிறது எல்லா வேலையும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இந்த டயட்டையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நைட்டு வீட்டில் எல்லாத்துக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் ப்ரவுன் ப்ரெட்டும் வித்து பீனட் பட்டரும் தான் சாப்பிட்டேன். இந்த பீனட் பட்டர் கொஞ்சம் கூட ஸ்வீட் டேஸ்ட்டே இல்லை. அப்படியே நம்ம எப்படி பீனட்டை சாப்பிட்டா எப்படி இருக்கும், நிலக்கடலையை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. க்ரஷ்டு பீனட் பட்டர், அதோடு அன்ஸ்வீட்டட் அப்படின்னு இருக்குது. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றப்ப. ஃபில்லிங்காக இருக்குது ப்ரெட்டோடு சேர்ந்து சாப்பிட்றப்ப. அதோட நம்ம நோ சுகர், நோ ஆயில் ஃப்ரை, நோ ரைஸ் டயட்டுங்கிறதுனால நைட்டு ஓட்ஸ் சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஓட்ஸா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் பீனட் பட்டரை எடுத்துக்கிட்டேன் ப்ரெட்டோடு சேர்த்து. இன்றைக்கி என்னோடய டயட்னால நான் இதெல்லாம் தாங்க நான் சாப்பிட்டேன். அப்பப்போ பசிக்கிறப்ப ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள், நட்ஸு கொஞ்சம் வச்சுக்கோங்க, நட்ஸும் சாப்பிட்லாம். அதுவும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. லாஸ்ட்டாக நல்லா தண்ணி குடிப்பேன். தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி குடிச்சிட்டு தான் தூங்குவேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டம்ளரில் 10லேருந்து 12 டம்ளர் தண்ணி குடிப்பேன். ஏன் இவ்வளோ கம்மியாக சாப்பிட முடியுதுன்னா, நல்லா தண்ணி குடிக்கிறதுனால ரொம்ப டயர்டாகாமல் உடம்பு நம்மளை பார்த்துக்குது. அதனால தான் கம்மியாக சாப்பிட முடியுது. தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்குறேன். பாய்.